பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நுணுக்கங்களை சொல்லி எத்தனையோ பேர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆடை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிப்பத்தாக தந்தார்கள். அந்த ஒரு ஆட்டின் மூலமாகத்தான் பெரும் அளவுக்கு அவர் உயர்ந்து பெரும் செல்வந்தராக உலகத்தில் பரிணமித்தார். மதினமா நகரத்து வீதிகளிலே, மதினமா நகரத்திலேயே மிகச்சிறந்த செல்வந்தராக அவர் உயர்வு பெற்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அள்ளி வழங்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஸலாத்து ஷஃபா என்று சொல்லக்கூடிய ஸலவாத். இந்த ஸலவாத்தை உணர்ச்சி மிகுந்த நிலையில் ஓதுங்கள், உளமாற ஓதுங்கள். அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத்தை மட்டும் இது பெற்று தராது, உலகத்தின் வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய பொக்கிஷமாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நியாமத்தாக தந்தேன் என்று பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறான். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு நியாமத்தாக, பாக்கியமாக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை நாம் திட்டமாக அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இந்த நியாமத் வறுமை, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திற்குமான தீர்வாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழையும் அவங்களுடைய ஸலவாத்தையும் மொழிவது அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அமைந்து விடுகிறது சகோதரர்களே. அந்த ஒரு அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்துக்களின் பட்டியலில் ஸலாத்து ஷஃபாஅத் என்ற ஒரு அற்புதமான ஸலவாத்தை பற்றி தான் உங்களிடத்தில் நான் விமர்சிக்க வந்திருக்கிறேன். ஸலாத்து ஷஃபாஅத் என்ற ஒரு அற்புதமான ஸலவாத்தை பற்றி தான் உங்களிடத்தில் பிரஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். இந்த ஸலாத்து ஷஃபாஅ எப்பேற்பட்ட பாக்கியத்தை பெறும் என்றால், மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிந்துரையை அற்புதமாக பெற்றுத்தரும். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் கையறு நிலைகள், கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுணுக்கங்களை போதிப்பதை போன்ற ஒரு சூழலையும் இந்த ஸலவாத் பெற்றுத்தரும். அதாவது எப்படி மறுமை நாளில் நமக்காக சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஷஃபாஅத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்களோ, நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஷஃபாஅத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்களோ, அதே போல நுணுக்கங்களை, ஒரு துன்பத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய நுணுக்கங்கள், பரக்கத், நீ எப்படி செய்தால் பரக்கத் அதிகமாகும் என்ற நுணுக்கம், உன் பிள்ளையை என்ன விஷயத்தில் நீ சேர்த்தால், என்ன விஷயத்தில் அவர்களை ஈடுபட வைத்தால் அவர்களுக்கான வெற்றி கிடைக்கும் என்ற நுணுக்கம், இந்த நுணுக்கத்தை இந்த ஸலவாத் பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உயர்ந்த எண்ணத்திற்கொப்ப இந்த ஸலவாத்தை, அந்த நுணுக்கங்களை எல்லாம் நமக்கு படித்து தரக்கூடியதாக, உள்ளுணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். சரி, இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஸலாத்து ஷஃபாஅத்தை பார்க்கலாம். ஆரம்பத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பின்பு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அன்ஸில்ஹுல் மகாதல் முகர்ரப இன்டிக யௌமல் கியாமத்தி வஜப்து லஹு ஷஃபாஅத்தி. திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அன்ஸில்ஹுல் மகாதல் முகர்ரப இன்டிக் யௌமல் கியாமத்தி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அன்ஸில்ஹுல் மகாதல் முகர்ரப இன்டிக் யௌமல் கியாமத்தி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவரின் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத்தை மொழிவாயாக. வ அன்ஸில்ஹுல் மகாதல் முகர்ரப இன்டிக், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உனக்கு நெருக்கமான அந்த இடத்தை அவர்களுக்கு நீ தருவாயாக. வஜபத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே ஷஃபாத் என்ற பாக்கியத்தை அவர்களுக்கு அவசியமாக்கி விடுமே, அப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் நெருக்கத்தை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சுகபத்தை அவர்களுக்கு நீ அளிப்பாயாக என்று பொருள் முடியும். அல்லாஹ்வின் அன்பு நெஞ்சங்களே, இந்த ஸலவாத் ஷஃபாத்தை மட்டும் பெற்று தராது,
நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியின் நுணுக்கங்களை நமக்கு கற்றுத்தரும். நம்முடைய வாழ்க்கையில் பலாய்கள் முசீபத்துக்களிலிருந்து விடுதலையை நமக்கு கற்றுத்தரும். நம்முடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அன்பை, லிகாவை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அதனால் நம்ம இது விஷயத்தில் நாம் கொஞ்சம் முன்னுரிமையோடு, முனைப்போடு ஸலவாத்தை திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருந்தோமேயானால் அல்ஹம்துலில்லாஹ் ஷஃபாத் நமக்கு வாஜிபாகவே ஆகிவிடும் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் எப்பேற்பட்டது தெரியுமா? பெற்ற தாய் நம்மை விட்டு ஓடி விடுவாள் சகோதரர்களே, தந்தை ஓடி விடுவான் சகோதரர்களே, பெற்ற பிள்ளைகள் கைவிரித்து விடும். சாஹிபத்திஹி வ பனீஹி, அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவியும் அவனை விட்டு ஓடி விடுவார்கள். எங்கே நன்மையெல்லாம் கேட்டு நம்மை நரகத்தில் தள்ளிவிடுவானோ என்று நம்மை எதிரியை போல பாவிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே என்று அரவணைக்கக்கூடிய தாயாக, அரவணைக்கின்ற தந்தையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஸலாத்து ஷஃபா என்று சொல்லக்கூடிய ஸலவாத். இந்த ஸலவாத்தை உணர்ச்சி மிகுந்த நிலையில் ஓதுங்கள், உளமாற ஓதுங்கள். அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத்தை மட்டும் இது பெற்று தராது, உலகத்தின் வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய பொக்கிஷமாக இருக்கிறது. அன்பு நெஞ்சங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நுணுக்கங்களை சொல்லி எத்தனையோ பேர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆடைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிப்பத்தாக தந்தார்கள். அந்த ஒரு ஆட்டின் மூலமாகத்தான் பெரும் அளவுக்கு அவர் உயர்ந்து பெரும் செல்வந்தராக உலகத்தில் பரிணமித்தார். மதினமா நகரத்திலேயே மிகச்சிறந்த செல்வந்தராக அவர் உயர்வு பெற்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுணுக்கம் மிகுந்த அந்த பாசறையின் மூலமாகத்தான். அப்படி உங்களுடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய இந்த ஸலவாத் நுணுக்கங்களை பெற்றுத்தரும். இப்படி செஞ்சுட்டா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும், இப்படி செய்யாத அது கிடைக்காது அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை இந்த ஸலவாத்து ஷஃபா, ஸலாத்து ஷஃபா பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கையை வீண் போக செய்யாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த நுணுக்கங்களை உள்ளத்தில் தந்து அதை செயல்முறைப்படுத்தி பல வெற்றி வாகை சூடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எமக்கும் தந்தருள்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு சொன்னா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக சொல்லி தந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.